Vijay and welcome to Amudam Aharam. நான் இந்த வாரம் ஒரு ஃபேண்டாஸ்டிக் டிஷ்ஷோட வந்திருக்கேன். ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நான் இன்னைக்கு செய்ய போகிற டிஷ் பேர் வந்து சத்து. இது ஒரு ட்ரெடிஷ்னலான ராஜஸ்தானி டிஷ். ஸ்பெஷலி ராக்கி ஃபெஸ்டிவலுக்காக பண்ணுறது. எங்கள் வீட்டில் ராக்கினாலே இந்த டிஷ் இல்லாமல் முடியவே முடியாது. இட்ஸ் இன்கம்ப்ளீட். அண்ட் ராக்கி இஸ் எ ஃபெஸ்டிவல் ஆஃப் பிரதர் சிஸ்டரோட பாண்டிங்காக ஒரு ஃபெஸ்டிவல். நான் என் அண்ணன் தம்பிக்குள்ள ராக்கி டைப் பண்ணுவேன். ஸோ ரொம்ப ஸ்பெஷல், எனக்காக ரொம்ப ஒரு ஸ்பெஷல் ஃபெஸ்டிவல் இது. ஸோ ஐம் டுடே மேக்கிங் இட் ஃபார் மை பிரதர்ஸ். நான் என் அண்ணன் தம்பிக்காக இந்த டிஷ் நான் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கான ரொம்ப பேசிக் இன்க்ரீடியன்ஸ் தான் தேவை. ஒடிச்சிக்கலை, இது வீட்டில் எல்லார் வீட்லேயும் இருக்கும். ஒடிச்சிக்கலை இது 1 கப். சர்க்கரை பவுடர்ட் சுகர் 1/2 கப். மிக்சியில் நல்லா ஃபைனாக அரைச்சிருக்கு ரெகுலர் சுகரை தான், அது ஒரு 1/2 கப். நெய் 1/4 கப். ஏலக்காய் தூள், ரோஸ் பெட்டல்ஸ், கொஞ்சம் கேசர், சாஃப்ரன் அது யூஸ் பண்ண போகிறேன் டெக்கரேஷனுக்காக, கார்னிஷ்காக. பட் அதர்வைஸ் ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ். அண்ட் 10 மினிட்ஸ் அந்த டிஷ்ஷு ஸ்டார்ட் எனக்கு நீங்கள் ஃபினிஷ் பண்ணிடலாம். அவ்வளோ சிம்பிளான டிஷ், ஆனால் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அமேசிங்காக இருக்கும். ஸோ வாங்க டிஷ் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஸ்வீட் செய்யறதுக்காக ரொம்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஒடிச்சிக்கலையை ட்ரை ரோஸ்ட் பண்ணுறோம். ட்ரை ரோஸ்ட்னா கடையில் எண்ணெய் நெய் எதுவுமே போடாமல் வெறும் அப்படியே இந்த ஒடிச்சிக்கலையை ரோஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இது ஏன் பண்ணுறோன்னா அது ஒரு பச்சை வாசனை இருக்கும் இல்லையா, அது போகிறதுக்காக. கலர் எல்லாம் மாறக்கூடாது, எதுவுமே அது மேலே கலர்ஸ் அந்த பிளாக் டச் வரக்கூடாது. ஜஸ்ட் ஒரு 2 to 3 மினிட்ஸ் இதை ரோஸ்ட் பண்ணணும் அந்த ரா ஸ்மெல்லுக்காக. இது ரோஸ்ட் பண்ணும்போது நீங்கள் கண்டிப்பாக யூ ஹேவ் டு பி கேர்ஃபுல். எதுவுமே எண்ணெய் நெய் போடாதீங்க. அண்ட் அது பர்டிகுலரில் அது மாதிரி ஒடிச்சிக்கலை மேலே ஒரு கருப்பு டாட் அது வரும் இல்லையா, பர்ன் ஆகிறது டாட்ஸ், அது கண்டிப்பாக வரக்கூடாது. இந்த ஃபுல் டிஷ்ஷோட ஃப்ளேவர் அண்ட் கலரும் மாறிடும். உங்கள் வீட்டில் யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னா நீங்கள் 10 மினிட்ஸ் அந்த டிஷ் கண்டிப்பாக ரெடி பண்ணிடல. அது அவ்வளோ சிம்பிளான டிஷ். ஸோ ராக்கிக்கு எங்கள் அம்மாலாம் ஒரு நிறைய குவான்டிட்டி ஒரு 5 கிலோஸ் மாதிரி இந்த மாதிரி டிஷ்ஷு செய்வாங்க. அது கண்டிப்பாக எல்லா பொண்ணுங்களுக்கும் அதுக்கு இதை பாக்ஸில் போட்டு அனுப்புவாங்க. அது ஒரு ரிச்சுவல் மாதிரி எங்கள் வீட்டில் எல்லா ராக்கி ஃபெஸ்டிவலுக்கும். ஸோ இந்த ஒடிச்சிக்கல் ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. ஒரு மாதிரி நைஸ் ஒரு அரோமேட்டிக் ஸ்மெல் வந்துருச்சு. இப்போ நான் கேஸ் ஆஃப் பண்ண போகிறேன். இது டைரெக்டாக ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நம்ம இது கிரைண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் பார்க்கலாம் அதுவுமே கலர் எல்லாம் எதுவுமே சேஞ்ச் ஆகல, அந்த டார்க் ஸ்பாட்ஸும் வரல. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த டிஷ் பண்ணும்போது. ஸோ இதுதான் ஒரு மெயின் ப்ராசஸ். நம்ம ரோஸ்ட் பண்ணியாச்சு, அதுவும் கிரைண்டும் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து இது சீவ் பண்ணுறது. இந்த மாதிரி ஜல்லடையில் போட்டு நான் கொஞ்சமாக சீவ் பண்ண போகிறேன். ஸோ ஏதாவது கிரைண்ட் பண்ணாமல் இந்த பார்ட்டிகல்ஸ் கொஞ்சம் பெரிய பீஸ் இருந்தால் அதை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்பியும் கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டெப் கம்பல்சரி. அப்போ தான் அந்த டிஷ் ஈவனாக ஒரே கன்சிஸ்டன்சியில் வரும். ஸோ நீங்கள் இப்போ பார்க்கலாம் சில பீசஸ் ஒன்றும் கிரைண்ட் ஆகலை. ஸோ இதை நான் 1 more டைம் கிரைண்ட் பண்ணிக்க போகிறேன். ராஜஸ்தானில் ஸ்வீட்டுக்கு பஞ்சமே இல்லை, அவ்வளோ ஸ்வீட்ஸ் பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் ஒரு ஃபெஸ்டிவலுக்கும் ஒரு ஸ்பெஷல் ஸ்வீட் நாங்கள் வச்சுருப்போம். ஸோ இது ராக்கி ஸ்பெஷல். ஸோ உங்கள் வீட்லேயும் ராக்கி ஃபெஸ்டிவல் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள். ஸோ வில் ஜஸ்ட் கிரைண்ட் இட் 1 more டைம். ஃபைனல் கிரைண்டிங் முடிச்சாச்சு.
நெக்ஸ்ட் வெரி சிம்பிள், ஜஸ்ட் மிக்சிங் ப்ராசஸ். நான் இதை ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி நீங்கள் போய் ஜெயின் டெம்பிள் பற்றி பார்த்துட்டு வாங்க. வள்ளிமலை என்னும் பள்ளிமலை கிழக்கு பகுதி. வள்ளிமலையின் மேற்கு பகுதியில் உள்ள சிற்பங்களை பார்த்தோம் அல்லவா? இப்போது இந்த மலையின் கிழக்கு பகுதிக்கு செல்வோம். இங்கு குகை, கல்வெட்டுகள், சிற்பங்கள், கற்படுக்கைகள், நீர்ச்சுனை, இயற்கை வண்ண ஓவியங்கள், மருந்து குழிகள் ஆகியவை உள்ளன. வள்ளிமலை நுழைவாயிலின் வழியே உள்ளே செல்லும் போது வலது பக்கத்தில் நீல நிற அறிவிப்பு பலகை நம் கவனத்தை ஈர்க்கிறது. ASI இந்திய தொல்லியல் துறை, தொல்பொருள் துறையினரால் பாதுகாக்கப்பட்ட சின்னம் எனும் அறிவிப்பு பலகைதான் அது. நாம் பார்க்க வேண்டிய பகுதி வந்துவிட்டது. ஆஹா, இங்கே மேலே செல்வதற்கு படிக்கட்டுகள் உள்ளனவே. இந்த படிக்கட்டுகள் மலையின் மையப்பகுதியில் உள்ள குகை பகுதிக்கு இட்டுச் செல்கின்றன. ஆனால் நாம் ஏறிச் செல்லும் போது சிறிது தூரத்திலேயே வலது பக்கம் பிரியும் படிக்கட்டுகளில் செல்ல வேண்டும். இது சமணச் சிற்பங்கள், கல்வெட்டுகள், கற்படுக்கைகள் உள்ள பகுதிக்கு நம்மை அழைத்துச் செல்கின்றன. இதோ ஒரு வழியாக மேலே வந்துவிட்டோம். இந்திய தொல்லியல் துறையின் பாதுகாப்பில் உள்ளது என்பதை நுழையும் இடத்தில் உள்ள இரும்பு கதவும், இங்கே உள்ள வரலாற்று சின்னங்களின் விவரங்களை தெரிவிக்கும் கற்பலகையும் தெரிவிக்கின்றன. நம்மை முதலில் வரவேற்பது விசாலமான குகை. இங்கே இரு பகுதிகளில் சிற்பங்கள் வடிக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு தொகுதி சிற்பங்கள் குகையின் இடப்பக்கமாக தரைமட்டத்தில் இருந்து சற்று உயரத்திலும், இரண்டாவது பகுதி சிற்பங்கள் கல்வெட்டுகளோடு வலப்பக்கமாக குகையின் வடக்கு பகுதி பாறையில் உயரமான இடத்திலும் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அங்கே கற்படுக்கைகளும் உள்ளன. முதலில் நாம் காண இருப்பது குகையினுடைய இடப்பகுதியில் 2 இடங்களில் தனித்தொகுதிகளாக உள்ள சிற்பங்களாகும். இடது கோடியில் தீர்த்தங்கரர் சிற்பங்கள் 2 வரிசைகளாக உள்ளன. மேல் வரிசையில் பார்சுவநாதர் சிற்பங்கள் 3 உள்ளன. இவற்றின் கீழே பீடம் ஒன்றில் முக்குடையுடன் கூடிய பார்சுவநாதர் அமர்ந்தவாறு வடிக்கப்பட்டுள்ளது. பீடத்தின் வலதுபுறத்தில் சிறிய அளவில் யானை மீது அமர்ந்தவாறு உள்ள பிரம்மதேவரும், இடப்புறம் யட்சியின் சிற்பமும் உள்ளன. இதற்கடுத்து பெரிய அளவில் வட்ட வடிவமான மாடத்தில் தலைக்கு மேல் நாகத்தோடு கூடிய பத்மாவதி யட்சியின் சிற்பம் உள்ளது. இது ஸ்ருததேவி என பிழையாக சுட்டப்படுகிறது. இதற்கு அடுத்த தொகுதியில் சிங்க பீடத்தில் இருபுறமும் கவரி வீசுவோருடன் கூடிய பெரிய அளவிலான 2 தீர்த்தங்கரர் சிற்பங்கள் உள்ளன. பொதுவாக தீர்த்தங்கரர்களுக்கு உள்ள முக்குடை, அசோகத்தரு, ஒளிவட்டம் என எதுவும் இவற்றில் இல்லை. இந்த 2 தீர்த்தங்கரர்களின் சிற்பங்களின் வலதுபுறம் யானையின் மீது அமர்ந்துள்ள யட்சனும், இடதுபுறம் 2 குழந்தைகள் மற்றும் சிங்க வாகனத்தோடு உள்ள தர்மதேவி எனப்படும் அம்பிகா யட்சியின் சிற்பமும் உள்ளன. இப்போது அடுத்த பகுதிக்கு செல்லலாம். இங்கு உயரமான இடத்தில் ஒரே வரிசையாக 6 திருவுருவங்கள் செதுக்கப்பட்டிருக்கின்றன. இவை யாவை என இடமிருந்து வலமாக பார்க்கலாமா? இடமிருந்து வலமாக பார்சுவநாதர், தேவசேன முனிவர், தீர்த்தங்கரர், கோவர்த்தன முனிவர். இவற்றுள் முதலாவதாக உள்ள பார்சுவநாதர் சிற்பம் மிகவும் சிறியதாக உள்ளதால் தலைக்கு மேலே உள்ள நாகப்படம் தெளிவாக தெரியாமையால் இந்த சிற்பம் முனிவர் சிற்பம் என பிழையாக கருதப்படுகிறது. 4வது திருவுருவம் முக்குடையுடன் இருப்பதால் அது தீர்த்தங்கரர் சிற்பம் என்பதில் ஐயமேதுமில்லை. 2, 6வது சிற்பங்களிலும் நாகக்குடை உள்ளது. 3, 5வது சிற்பங்கள் எளிமையானவை. தீர்த்தங்கரருக்கு உரிய முக்குடை இவற்றில் இல்லை என்பதால் இந்த திருவுருவங்கள் முனிவர்களை குறிப்பவையே ஆகும். தீர்த்தங்கரர் சிற்பம் மற்றும் பார்சுவநாத தீர்த்தங்கரர் சிற்பங்கள் யாவும் மிக எளிமையானவை. சிம்மாசனம், அசோகத்தரு, கவரி வீசுவோர் என தீர்த்தங்கரர் சிற்பங்களில் காட்டப்பெறும் அம்சங்கள் எதுவும் இல்லை. இந்த சிற்பத் தொகுதியின் கீழ் 3 கல்வெட்டுகள் உள்ளன. 2வது திருவுருவத்தின் கீழ்ப்பகுதியில் 2 கன்னட கல்வெட்டுகள் ஒன்றின் கீழ் ஒன்றாக காணப்படுகின்றன. கன்னட மொழியிலும் கிரந்த எழுத்திலும் உள்ள முதல் கல்வெட்டு
பார்சுவநாதரின் சிற்பத்தை ஆரிய நந்தி எனும் சமண முனிவர் செதுக்க ஏற்பாடு செய்துள்ளார் என கூறுகிறது. கன்னடத்தில் உள்ள அடுத்த கல்வெட்டு இந்த சிற்பம் பவனந்தி பட்டாரகரின் சீடரும் அரசன் பாணராயனின் குருவுமாகிய தேவசேனரை குறிக்கும் என கூறுகிறது. இந்த கல்வெட்டு மூன்றாவதாக உள்ள தேவசேனரை பற்றியதாகும். ஆறாவது சிற்பத்தை ஒட்டி கன்னட மொழி கிறந்த எழுத்தில் உள்ள கல்வெட்டு பாலச்சந்திர தேவரின் சீடராகிய ஆரிய நந்தி என்பவர் இந்த கோவர்த்தனர் என்பவருடைய சிற்பத்தை செதுக்க ஏற்பாடு செய்தார் என பதிவு செய்துள்ளது. இந்த கன்னட கல்வெட்டுகளில் உள்ள ஆரிய நந்தி, கோவர்த்தனர் எனும் முனிவர்கள் பெயர்கள் மதுரை சமணமலையிலும் உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. சிற்பத் தொகுதியின் கீழாக உள்ள இடத்தில் கன்னட மொழியில் கிரந்தத்தில் உள்ள கல்வெட்டு இந்த குகை கோயிலை, அதாவது பஸ்தியை, சிவமாறனின் கொள்ளு பேரனும் ஸ்ரீ புருஷனுடைய பேரனும் ரண விக்ரமனுடைய புதல்வனுமாகிய ராஜமல்லன் அமைத்தான் என கூறுகின்றது. இங்கு வாழ்ந்த சமணத் துறவியர் ஔஷத தானம் எனும் மருத்துவ தானம் செய்ததை குறிக்கும் மருந்து குழிகள் உள்ளது. சமண பள்ளிகளுக்கே உரிய அடையாளங்களான நீர்வடி விளிம்பும் வற்றாத நீர்ச்சுனையும் இங்கு உள்ளதில் ஆச்சரியம் இல்லை. வள்ளிமலையில் உள்ள கல்வெட்டுகளையும் சிற்பங்களையும் ஒரு சேர பார்க்கும் பொழுது இங்கு பொது ஊழி 9-10 நூற்றாண்டுகளில் சமண சமயம் மிகுந்த செல்வாக்குடன் இருந்துள்ளது தெரிய வருகிறது. இந்த பயணம் நிறைவடையும் சமயத்தில் நியாயமான ஐயம் ஒன்றும் எழும். மலை முழுவதும் சமண சிற்பங்கள், கல்வெட்டுகள் உள்ளனவே, இங்கு சமண முனிவர்கள் தங்கி தவம் இழைத்த, கல்வி கற்பித்த பெரிய அளவிலான குகைப்பள்ளி இருக்குமே என்பதுதான் அது. ஆம், இங்கு இந்த மலையின் மையப்பகுதியில் உள்ள பெரிய குகை 9-10 நூற்றாண்டுகளில் சமண துறவியர் அறப்பள்ளியாக விளங்கியது. இந்த குகையின் சுவரில் இருபுறமும் கவரி வீசுவோ மற்றும் முக்குடையுடன் அமர்ந்த நிலையில் உள்ள 9-10 நூற்றாண்டு தீர்த்தங்கரர் சிற்பமே சான்று. ஆம், வள்ளிமலையின் நடுநாயகமாக இந்த மலை உச்சியில் உள்ள குகை அறம் வளர்த்த, கல்வியை போதித்த சமண அறமலை பள்ளியாக கங்க பேரரசன் ராஜமல்லன் காலத்தில் விளங்கியது. தற்போது மாற்றம் பெற்றுள்ளது. வேலூரில் வசிக்கும் சமணர்கள் தினசரி வழிபாடு செய்ய வேண்டி கடந்த 2002ஆம் ஆண்டு சத்துவாச்சாரியில் 12ஆம் தீர்த்தங்கரரான வாசு பூஜ்ய பகவானுக்கு புதியதாக ஜினாலயம் கட்டி போற்றுதலுக்குரிய திகம்பர முனிவர் ஆர்ஜவ சாகர் அவர்களால் பஞ்ச கல்யாண பிரதிஷ்டை செய்யப்பட்டு சிறப்பாக வழிபாடு நடைபெற்று வருகிறது. சமீபத்தில் இங்கே பயணியர் தங்கும் விடுதியும் கட்டப்பட்டுள்ளது. வேலூர் கோட்டையில் உள்ள தமிழ்நாடு அரசின் அருங்காட்சியகத்தில் அந்த மாவட்டத்தில் கிடைக்கப் பெற்ற தொன்மையான 8 தீர்த்தங்கரர்களின் கற்சிற்பங்களும் 10 தீர்த்தங்கரர்கள் மற்றும் யட்சன் யட்சியரின் உலோக சிற்பங்களும் பொதுமக்களின் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளது. அதன் எதிரில் உள்ள மத்திய தொல்லியல் துறையின் அருங்காட்சியகத்தில் ஒரு 4முக தீர்த்தங்கரர் சிற்பம் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது. இவை இந்த பகுதியில் சமண சமய பரவலின் சான்றாக உலகிற்கு பறைசாற்றிக் கொண்டுள்ளது என்பதே உண்மை. வாருங்கள், அடுத்த அறவோர் பள்ளியை நோக்கி பயணிப்போம். ஒரு சிக்கல ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருக்கோம். ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஒரு ஃபைன் பவுடர் பண்ணியிருக்கோம். அது ஜலிச்சிருக்கோம். அது நெக்ஸ்ட்டில் வந்து பவுடர்ட் சுகர். இது நார்மல் சுகர் தான். இதையும் நான் மிக்சியில் அரைச்சி ரெடியாக வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் பெரிய சுகர் ஆட் பண்ணிங்க, அது மிக்ஸ் ஆகாது. பிகாஸ் இதுக்கப்புறம் குக்கிங் ப்ராசஸே இல்லை. இதில் ஒரு 1/2 கப் சுகர், கொஞ்சமாக ஏலக்காய் தூள் அண்ட் நெய். எந்த மார்வாடி டிஷ்ஷோ நெய் இல்லாமல் இன்கம்ப்ளீட். நெய் கொஞ்சம் தாராளமாக. அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் திங், நெய் இப்படி மெல்டடாக இருக்கணும். அந்த அப்படியே எடுத்து திக்காக நெய் போட்டுடாதீங்க, அது மிக்ஸ் ஆகாது. இது மாதிரி நெய்யை கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு மெல்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டெப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
அவ்வளோதான். யூ ஜஸ்ட் அப்படி கீப் மிக்சிங். எல்லாம் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தால் ஒரு நல்ல ஒரு சாஃப்ட் டோ மாதிரி வந்துடும். ஸோ நீங்கள் இப்போ பார்க்கலாம், இது ஒரு மாதிரி டோ கன்சிஸ்டன்சியில், மாவு கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு. ஸோ இது ரக்ஷா பந்தனுக்காக செய்கிற ஒரு டிஷ்ஷு. நெய் கொஞ்சம் தாராளமாக போடணும், இல்லைன்னா அந்த பைண்டிங் வராது. ஸோ நெய்யில் கன்ஜூசி பண்ணாதீங்க, கொஞ்சம் நெய் தாராளமாக போடுங்க. அவ்வளோதான், இந்த கன்சிஸ்டன்சி வந்துச்சு. நம்ம இப்போ ஷேப் பண்ணலாம். அவ்வளோதான், இந்த டிஷ்ஷே கம்ப்ளீட். ஒன்லி 4 பேசிக் இன்க்ரீடியன்ஸ். ஆனால் 10 மினிட்ஸ் நான் சொன்ன மாதிரி இந்த டிஷ் ரெடி ஆயிடுச்சிங்க இல்லையா? ஸோ வாங்க இப்போ ஷேப் பண்ணலாம். ஸோ கையில் கொஞ்சம் ஒரு ஸ்மால் போர்ஷன் பால் எடுத்து இப்படி ஃப்ளாட்டன் அவுட் பண்ணணும். ஃப்ளாட்டன் அவுட் பண்ணிவிட்டு இது மாதிரி குங்குமப்பூ இருக்கு இல்லையா, அதில் தண்ணியில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது ஒரு பொட்டு மாதிரி இது. இது மேலே கொஞ்சமாக ரோஸ் பெட்டல்ஸ் அண்ட் கொஞ்சமாக கட் பண்ண பாதாம், அந்த ரிச்னஸ்க்காக. and you can see how beautiful this looks. So 10 minutesல ஒரு சிம்பிளான டிஷ். no cooking required, almost no cooking. கொஞ்சம் நம்ம ரோஸ்ட் பண்ணியிருக்கோம், பட் அதர்வைஸ் no cooking required. ஒரு ராஜஸ்தானி சத்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ வாங்க இதை பிளேட் பண்ணலாம். ஸோ நான் ப்ராமிஸ் பண்ண மாதிரி 10 மினிட்ஸில் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஃபைனல் ஸ்டெப் வந்து ஷேப் பண்ணுறது. கொஞ்சமாக ஒரு உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ பேக் பண்ணுற மாதிரி பிளேட்டிங்காக ஒரு இந்த ஸ்மால் டென்னிஸ் பால் சைஸ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கோங்க. கையில் ஒரு இம்ப்ரெஷன் வச்சுட்டு குங்குமப்பூ தண்ணியில் இப்படி இது பண்ணி வச்சுருக்கேன், மெல்ட் பண்ணி. கொஞ்சமாக பாதாம் அண்ட் ரோஸ் பெட்டல்ஸ் டெக்கரேஷனுக்காக. அது ஒரு ரிச்னஸ் கொடுக்கும். இந்த மாதிரி நீங்கள் டெக்கரேஷன் பண்ணி வச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு மண் பிளேட்டில் இந்த ரெகுலரான லீஃப் எதான லீஃப் எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த லீஃப் இருக்கும் ஜஸ்ட் டெக்கரேஷனுக்காக, லீஃப் சாப்பிட்றதுக்காக இல்லை, ஜஸ்ட் ஒரு டெக்கரேஷனுக்காக, ஒரு கார்னிஷ்காக யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களே பார்க்கலாம் இது மாதிரி பிளேட்டிங் பண்ணும்போது டிஷ் எவ்வளோ எலிவேட் ஆயிடுச்சுட்டு. ஒரு சிம்பிளான டிஷ்ஷை நம்ம எப்படி பிளேட் பண்ணியிருக்கோன்ட்டு. ஸோ வாங்க இப்போ டேஸ்ட் பண்ணலாம். பட் பிஃபோர் தட் நீங்கள் கண்டிப்பாக இந்த பிளேட்டிங் பார்க்கணும். இந்த மண் பிளேட்டில் அந்த டிஷ் எவ்வளோ அழகாக தெரியுது. ரொம்ப சிம்பிளான பிளேட்டிங் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ எலிவேட் பண்ணியிருக்கேன் அந்த டிஷ்ஷன்ட்டு. ஸோ நீங்களும் அந்த மாதிரி வீட்டில் சிம்பிளாக பிளேட்டிங் பண்ணலாம். இது சூ பண்ண கூட தேவையில்லை, அப்படியே வாயில் வச்சா தானாக மெல்ட் ஆகிடும். அவ்வளோ ஒரு சாஃப்டான டிஷ்ஷு. கேன் யூ see பார்க்குறதுக்கு கன்சிஸ்டன்சி ஒரு பேடா மாதிரி இருக்குது. உள்ள இந்த டெக்ஸ்டர் வந்து பார்க்குறதுக்கு அப்படியே பியூட்டிஃபுல்லாக மெல்ட் ஆகுது. சூ கூட பண்ண தேவையில்லை. ஸோ நீங்களும் கண்டிப்பாக அதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் மீட் யூ அகேன் நெக்ஸ்ட் வீக் வித் another fantastic dish.